the answer. இயற்கை எழில் கொஞ்சம் ஆறு, மலை, ஏரி என எதுவாக இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் அங்கு படையெடுப்பார்கள். அவர்களாலேயே அச்சூழலுக்கு ஆபத்து ஏற்பட்டால் அப்படியான ஒரு சூழலை எதிர்கொண்டுள்ளது ஏரி ஒன்று. ஐரோப்பாவின் வடக்கு மாசிடோனியா அல்பேனியா எல்லையில் உள்ளது ஓஹ்ரிட் ஏரி. ஐரோப்பாவின் மிக பழமையான ஏரிகளில் ஒன்றான ஓஹ்ரிட் பால்கன் நாடுகளின் முத்து என வர்ணிக்கப்படுகிறது. ஐரோப்பாவின் மிக ஆழமான மற்றும் மிக பழமையான ஏரி ஓஹ்ரிட். 138 சதுர மைல் பரப்பில் மலையடிவாரத்தில் அழகாக இருக்கும் இந்த ஏரி ஆயிரக்கணக்கான இடம்பெயரும் பறவைகளுக்கு வாழ்வாதாரமாகவும் இருக்கிறது. வடக்கு மாசிடோனியாவின் பக்கம் இருக்கும் இந்த ஏரியை உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அங்கீகரித்துள்ளது. இதனை பார்க்க அலை அலையாக வரும் சுற்றுலா பயணிகளால் ஓஹ்ரிட் நகரமே மாசடைந்து வருகிறது. சுற்றுலா பயணிகளால் ஏரியின் ஆழம் வரை பிளாஸ்டிக் கழிவுகள் கலந்து நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் கண்ணாடி போல தெளிவாக இருந்த ஏரி நகரின் கழிவுகள், கட்டுமான கழிவுகள் கலக்கப்படுவதால் முற்றாக மாசடைந்து விட்டது. ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இத்தாலியின் மறுமலர்ச்சி காலத்தில் உருவான இந்த பாலே நடனம் இன்று உலகம் முழுவதும் பிரபலமாகி இருக்கிறது. பிரபுக்கள் வம்சத்தினர் மட்டுமே ஆடி வந்த இந்த நடனத்தை பின்னாளில் பள்ளிகள் தொடங்கி அனைவருக்கும் கற்பிக்க பல தளங்களில் விரிவடைந்தது. செவ்வியல், நிகழ்காலம், காதல், நவீன செவ்வியல் என இதில் 4 வகை நடனம் இருக்கின்றன. பாலேவின் இப்பரிமாணங்களை கொண்டாடும் வகையில் கியூபா தலைநகர் ஹவானாவில் சர்வதேச பாலே நடன திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 28வது ஹவானா சர்வதேச பாலே திருவிழா விமரிசையாக தொடங்கி நடந்து வருகிறது. கடந்த 1948 புகழ்பெற்ற பாலே நடன கலைஞர் அலிசியா அலோன்சோ கியூபாவில் ஒரு நடன கம்பெனியை தொடங்கினார். அவரது பெயரிலேயே அழைக்கப்படும் இவ்விழாவில் உலகம் முழுவதும் 15 நாடுகளில் இருந்து நடன கலைஞர்கள் மற்றும் நடன அமைப்பாளர்களும் பங்கேற்றுள்ளனர். (72 மணி நேர தொடர் மின்வெட்டால் அண்மையில் கியூப மக்கள் தவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு எங்கே இடையூறு ஏற்பட்டு விடுமோ என்று கலைஞர்கள் அஞ்சிய நிலையில் பாதிப்பு எதுவும் இன்றி தொடங்கிய இந்த விழா நவம்பர் 10ஆம் தேதி நிறைவடைகிறது. காலநிலை மாற்றத்தால் வறட்சியின் பிடியில் சிக்கியுள்ள ஈராக்கில் வளத்தை மீட்டெடுக்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மரக்கன்று நடும் முயற்சியில் இறங்கி இருக்கின்றனர். எகிப்து, இஸ்ரேல், லெபனான், ஜோர்டான், சிரியா, ஈரான், ஈராக், தெற்கு துருக்கி ஆகிய நாடுகள் வளமான பிறை என வரலாற்றில் அறியப்படுகிறது. 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வேளாண்மை தழைத்தோங்கிய வளமான பிறை பிரதேசத்தில் ஒரு பகுதி ஈரான். இங்கு பாயும் யூப்ரட்டிஸ், டைகிரிஸ் ஆறுகளுக்கு இடையேதான் மெசபடோமியா நகரம் வளர்ந்தது. காலநிலை மாற்றத்தால் புகழ்பெற்ற இந்த இரு நதிகளும் சிற்றாறு போல இப்போது மாறி வருகிறது. மழையின் அளவு குறைந்து கொண்டே வருவதால் வேளாண் உற்பத்தி வெகுவாக குறைந்துவிட்டது. பல ஆண்டுகள் நீடித்த உள்நாட்டு போராலும் பல பகுதிகள் சின்னாபின்னமாகிவிட்ட சூழலில் வளத்தை மீட்டெடுக்க மரக்கன்று நடும் முயற்சியில் சூழலியலாளர்கள் இறங்கியிருக்கிறார்கள். முதற்கட்டமாக பஸ்ரா நகரில் மரக்கன்றுகளை நட்டு வருகின்றனர். ஏற்கனவே 1100 மரக்கன்றுகள் இங்கு நடப்பட்டிருக்கின்றன. நாடு முழுவதும் பாலைவன பரவலாக்கத்தை தடுக்கும் நடவடிக்கையையும் அரசு தீவிரப்படுத்தியிருக்கிறது. உலக அளவில் புகழ்பெற்ற ஹலோ கிட்டி கார்ட்டூன் கதாபாத்திரம் 50வது பிறந்த நாளை கொண்டாடுவதை ஒட்டி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் அருங்காட்சியகம் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. ஜப்பானைச் சேர்ந்த யூகோ ஷிமிசு என்ற கார்ட்டூன் கலைஞர் 1974 கற்பனையாக உருவாக்கிய கார்ட்டூன் பொம்மையான ஹலோ கிட்டி பின்னாளில் கார்ட்டூன் தொடர்களிலும் அறிமுகமாகி உலகம் முழுவதும் பிரபலமானது. தொடக்கத்தில் சிறுவர்களுக்கான பொருட்களை சந்தைப்படுத்த அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பாத்திரம்
வயது வரம்பு இன்றி அனைத்து பிரிவினரையும் பின்னர் கவர்ந்தது. யூனிசெஃப் அமைப்பு பல்வேறு நாடுகளுக்கு ஹலோ கிட்டியை குழந்தைகளுக்கான தூதராக பலமுறை அறிவித்திருக்கிறது. இவ்வளவு பெருமை கொண்ட ஹலோ கிட்டிக்காக டோக்கியோவில் ஆஸ் ஐ சேஞ்ச் சோ டஸ் ஷீ என்ற பெயரில் கண்காட்சி ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. 50 ஆண்டுகளில் ஹலோ கிட்டி பாத்திரம் அடைந்த பரிணாம மாற்றம் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆயிரத்து 1975 ஹலோ கிட்டி பொம்மையுடன் கூடிய பையை வாங்கிய பாட்டி முதல் இன்றைய தலைமுறையினர் வரை பலரும் இக்கண்காட்சிக்கு வந்து பொம்மைகளை பார்த்து மகிழ்கின்றனர். அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதியுடன் இந்த கண்காட்சி நிறைவடைகிறது. நாகர்கோவிலில் காதலுக்காக போலி உதவி ஆய்வாளராக மாறிய பெண் கைது. ரயிலில் தொடங்கிய காதல் ஜெயிலில் முடிந்ததன் பின்னணி என்ன? ஊத்தங்கரை அருகே தீபாவளி கொண்டாட சென்ற தம்பதி வெட்டி கொலை. மனைவியுடன் சேர்ந்து அண்ணன் மனைவியை தம்பி கொன்றது ஏன்? திருவள்ளூர் அருகே காணாமல் போன இளைஞர் ஆந்திராவில் சடலமாக மீட்பு. போதையில் கொலை செய்த திருநங்கை உள்ளிட்ட 3 2 மாதங்களுக்கு பிறகு சிக்கியது எப்படி? FIR குற்றமும் பின்னணியும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு சன் நியூஸில் காணத் தவறாதீர். தெற்கிலும் வடக்கிலும் பல இடங்களில் போராடி தமிழ்நாட்டின் எல்லையை காத்த மாவீரர்களின் தியாகத்தை போற்றும் நாள் நவம்பர் 1 என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். தமிழர் வாழும் தமிழ் பேசப்படும் பகுதிகளை தமிழ்நாட்டுடன் இணைப்பதற்காக போராடிய அனைவரையும் எல்லை போராட்ட தியாகிகள் நாளில் போற்றி வணங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் வரும் 6ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் பிற மாநில செயலாளர்களும் பங்கேற்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் முக்கிய குடிநீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரியை சீரமைப்பதற்காக 22 கோடி ரூபாயை நீர்வளத்துறை ஒதுக்கியுள்ளது. இதன் மூலம் மிக்ஜாம் புயலில் சேதமடைந்த ஏரிக்கரைகள் சீரமைப்பு செய்யப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் 11 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மேட்டுப்பாளையம் மற்றும் பெரியநாயக்கன் பாளையத்தில் தலா 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் நேற்று இரவு கனமழை கொட்டியதால் KVR நகரில் 80க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. வீடுகளில் இடுப்பளவு தண்ணீர் இருந்ததால் பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்தன. வெள்ள நீரோடு சாக்கடையும் கலந்ததால் வீடுகளில் துர்நாற்றம் வீசுகிறது. அமாவாசை தினமான இன்று பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் சதுரகிரி மலை கோவிலில் தரிசனம் செய்து வருகின்றனர். கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள நீரோடைகளில் குளிக்கக்கூடாது, இரவில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது என்று கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. வரும் ஞாயிறு பிற்பகல் 3 மணிக்கு ராமநாதபுரத்தில் புறப்படும் சிறப்பு சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் அன்று இரவு சுமார் 12 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். இது பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி, ஸ்ரீரங்கம், அரியலூர், விருத்தாச்சலம், விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களில் நின்று செல்லும். சிக்மகளூர் அருகே பலத்த மழை பெய்த நிலையில் தீபாவளியையொட்டி 3000 அடி உயர மலை மீது ஏறி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேவி ரம்பா கோவிலில் வழிபட்டனர். மலைக்கு ஏறிச் செல்லும் போது வழிக்கு விழுந்த 12 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 59,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் விலை 7,385 ரூபாய் ஆகும். வெள்ளி விலையும் கிராமுக்கு 3 ரூபாய் குறைந்து 106 ரூபாயாக உள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை 61 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 1964 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் மாற்றம் ஏதுமின்றி 818 ரூபாய் 50 காசுகளாக நீடிக்கிறது.
தீபாவளி தினமான நேற்று பட்டாசுகள் வெடித்ததால் சென்னையில் 4 இடங்களில் காற்று மாசு அதிகரித்தது. பெருங்குடியில் 262, ஆலந்தூர் 258, அரும்பாக்கம் 248, வேளச்சேரியில் 224 என்ற அளவில் காற்றின் தர குறியீடு மோசமடைந்திருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பட்டாசுகள் வெடித்ததாக காவல்துறை 347 வழக்குகள் பதிந்துள்ளது. தீபாவளி தினத்தில் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலுமே பட்டாசுகள் வெடிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. நடிகர் விஜயின் வருகை அரசியலில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணிக்கு இதனால் எந்த பாதிப்பும் இருக்காது என்ற அவர், சலனமாக இருப்பவர்களுக்குத்தான் விஜய் வருகை சலசலப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூறினார். மொழி உள்ளிட்ட பல்வேறு பாகுபாடுகளால் நாட்டை பிளவுபடுத்தும் பாஜகவை தாவேக தலைவர் விஜய் விமர்சிக்காதது ஏன் என்று மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா கேள்வி எழுப்பியுள்ளார். செங்குன்றத்தில் பேட்டியளித்த அவர், எதிர்காலத்தில் அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றார். தீபாவளி தொடர் விடுமுறையொட்டி சுற்றுலா தலமான கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். முக்கிய இடங்களில் கூட்ட நெரிசல் காணப்படும் நிலையில் சுற்றுலா தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாளை தொடங்கும் கந்தசஷ்டி விழாவுக்காக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் பாதுகாப்பு பணியில் சுமார் 2500 போலீசார் ஈடுபட உள்ளனர். ஈரோட்டில் 50% சலுகை விலையில் ஜவுளி விற்பனை என்ற அறிவிப்பால் கடை வீதிகளில் அதிகாலையிலேயே ஏராளமான மக்கள் திரண்டனர். தீபாவளி விற்பனை முடிந்ததால் தேங்கிய துணிகளை அதிகாலை 3 மணிக்கே கடைகளை திறந்து ஜவுளி நிறுவனங்கள் விற்பனை செய்தன. மதுரை வைகை ஆற்றின் அருகே உள்ள நெல்பேட்டையில் ஆடு, மாடு உள்ளிட்டவற்றின் இறைச்சி கழிவுகளை இறைச்சி கடைக்காரர்கள் கொட்டிச் சென்றுள்ளனர். இதனால் துர்நாற்றம் வீசுவதால் அந்த வழியாக செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். புதுச்சேரியில் நடைபெற்ற வண்ணமயமான விழாவில் முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரிக்கு மக்களின் கருத்துக்களை கேட்ட பிறகு 1954ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதியே விடுதலை கிடைத்தது. காரைக்காலில் அரசு அலுவலகத்தில் நடந்த விடுதலை நாள் விழாவில் முதல் முறையாக திருநங்கை ஒருவர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கலந்து கொண்டு திருநங்கை பூமிகாவிற்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையிலும் தீபாவளியொட்டி பட்டாசுகள் அதிக அளவில் வெடிக்கப்பட்டதால் டெல்லியின் மாசு 348 என்ற புள்ளிகளை தாண்டியுள்ளது. இதன் மூலம் உலகிலேயே மிக மோசமாக மாசடைந்த நகரம் என்ற பெயர் தலைநகர் டெல்லிக்கு கிடைத்துள்ளது. கர்நாடக மாநிலம் உதயமான தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் கல்புர்கியில் தனி மாநிலம் கோரி கல்யாண கர்நாடகா என்ற இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்தினர். கர்நாடகத்தை 2ஆக பிரித்து புதிய மாநிலம் அறிவிக்க வேண்டும் என்று முழக்கமிட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். சபரிமலையில் 18ஆம் படி அருகே உள்ள 6 தூண்களில் 2 தூண்களை மண்டல பூஜை சீசன் தொடங்குவதற்கு முன் அகற்ற கோயில் நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது. படிகளில் ஏறுவோருக்கு இந்த தூண்கள் இடையூறாக இருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கோத்ரா ரயில் எரிப்பு தொடர்பான விவரங்கள் அடங்கிய பாடங்களை திரும்பப் பெற ராஜஸ்தான் அரசு முடிவெடுத்துள்ளது. குழந்தைகளை தவறாக வழிநடத்துவதால் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள கோத்ரா தொடர்பான பாடங்களை வாபஸ் பெறுவதாக மாநில கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். திருமலையில் பணிபுரிபவர்கள் இந்துக்களாக இருக்க வேண்டும் என்பதே தமது எண்ணம் என திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு தெரிவித்துள்ளார். தமக்கு இந்த பதவியை வழங்கியதற்காக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு அவர் நன்றியையும் தெரிவித்தார். தீப ஒளி பண்டிகைக்கு தேவையான விளக்கு தயாரிப்போர், வீடுகளை புனரமைக்கும் உழைப்பாளிகளை சந்தித்த காங்கிரஸ் MP ராகுல் காந்தி அவர்களோடு பணியாற்றிய அனுபவத்தையும் வீடியோவாக பதிவிட்டுள்ளார். உழைப்பவர்களால் இந்தியா தீப ஒளி திருநாளில் பிரகாசிப்பதாக அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். டெல்லியின் ஷக்தரா பகுதியில் நேற்று இரவு தீபாவளி கொண்டாட்டங்கள் களை கட்டியிருந்த போது ஆகாஷ் சர்மா என்பவரும் அவரது உறவுக்கார சிறுவனையும் மர்ம நபர்கள் சுட்டுக் கொன்றனர். இதில் சிறுவன் ஒருவன் படுகாயங்களோடு உயிர் தப்பினான். CCTV காட்சி அடிப்படையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பிரதமர் மோடியின் பொருளாதார ஆலோசனை குழு தலைவர் விவேக் தேவராய் இன்று காலை காலமானார். பத்மஸ்ரீ விருது பெற்ற 69 வயதான அவர் நாட்டின் பொருளாதார மேம்பாட்டுக்கு பணியாற்றியவர். அவரது மறைவுக்கு பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கலை தெரிவித்துள்ளனர். ஆன்லைன் பண பரிவர்த்தனை, கிரெடிட் கார்டு பயன்பாடு, நிரந்தர வைப்பு நிதி போன்றவை தொடர்பான ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகள் இன்று அமலுக்கு வந்தது. ரயில் டிக்கெட் முன்பதிவுக்கான காலவரம்பை 60 நாட்களாக குறைக்கும் அறிவிப்பும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சர்வதேச சந்தையில் 24 கேரட் தங்கத்தின் விலை கடந்த 10 மாதங்களில் 35% வரை உயர்ந்துள்ளது. பணவீக்கம் உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்காக உலக நாடுகள் தொடர்ந்து தங்கத்தில் முதலீடு செய்து வருகின்றன. சென்னை எண்ணூரில் பட்டாசு தீப்பொறிப்பட்டு 4 குடிசை வீடுகள் எரிந்து சேதமடைந்தன. எண்ணூர் தீயணைப்பு நிலையத்திலிருந்து 2 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து தீயை அணைத்தனர்.
உளுந்தூர்பேட்டை அருகே நாட்டு பட்டாசு வெடித்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். நண்பர்களோடு இருவரும் பட்டாசுகளை வாங்கிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது வேறு சிலர் வெடித்த பட்டாசு பொறிப்பட்டு நாட்டு பட்டாசுகள் வெடித்திருக்கின்றன. சென்னை காசிமேடு மீன் சந்தையில் வழக்கமான மக்கள் கூட்டமும் இல்லாததால் மீன் வியாபாரிகள் கவலையடைந்தனர். தீபாவளிக்கு மறுநாள் என்பதாலும் பண்டிகையை கொண்டாட ஏராளமானோர் சொந்த ஊருக்கு சென்றதாலும் சந்தை கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. கிருஷ்ணகிரி அருகே குந்தாரப்பள்ளி ஆட்டுச் சந்தையில் அதிக அளவு வியாபாரமாகும் என்ற நம்பிக்கையில் விவசாயிகள் ஏராளமான ஆடுகளை கொண்டு வந்திருந்தனர். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரிகள் வராததால் ஆடுகள் மிக குறைந்த விலைக்கே விற்பனை செய்யப்பட்டது. தீபாவளி தொடர் விடுமுறையொட்டி சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்தோடு குவிந்துள்ளனர். சமீபத்தில் மேம்படுத்தப்பட்ட இந்த பூங்காவில் இடம்பெற்றுள்ள புதிய அம்சங்களை பார்வையிட்டு அவர்கள் பொழுதை கழித்தனர். தொடர்ந்து பெய்த மழையால் சோமையம்பாளையம் குட்டை நிரம்பியுள்ளது. இந்த நிலையில் குட்டையின் மதகு உடைந்து நீர் அதிகமாக வெளியேறிக் கொண்டிருக்கிறது. நீர் முழுவதும் வெளியேறக்கூடும் என்பதால் உடைப்பை உடனே சீர் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பூரில் காங்கேயம்பாளையம் பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 4 பேர் படுகாயமடைந்தனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவை மருதமலை வனப்பகுதியிலிருந்து நள்ளிரவில் குட்டியுடன் வந்த யானை வனத்தை ஒட்டியுள்ள ஒரு வீட்டின் கேட்டை உடைத்து உணவுப் பொருட்களை தேடியுள்ளது. வீட்டின் கதவை உடைப்பதை அறிந்த குடும்பத்தார் அலறியடித்துக் கொண்டு மாடியில் உள்ள அறைக்குள் தஞ்சம் புகுந்தனர். குன்றக்குடி ஆதீனம் பொன்னம்பல அடிகளார் விவசாயம் செழிக்க வேண்டி மடை கருப்பருக்கு விடலை தேங்காய் உடைத்து வழிபாடு செய்தார். தொடர்ந்து விவசாயிகளிடம் மண்வெட்டியை எடுத்துக் கொடுத்து விவசாய தேவைக்காக மடை திறக்கும்படி அவர் கூறினார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் இதுவரை சுமார் 6 கோடி மக்கள் தங்களுடைய வாக்குகளை முன்கூட்டியே செலுத்தியுள்ளனர். தேர்தலுக்கு 3 நாட்களே இருக்கும் நிலையில் வேட்பாளர்களாக களம் கண்டுள்ள ட்ரம்ப் மற்றும் கமலா ஹாரிஸ் ஆகியோர் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு பிறகு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த தயாராகும்படி ஈரானுக்கு அந்நாட்டு சுப்ரீம் தலைவர் காமெனி உத்தரவிட்டுள்ளார். ஈரான் ராணுவ நிலைகளை இஸ்ரேல் தாக்கியிருக்கும் நிலையில் இதனை கூறிய அவர் பதில் தாக்குதலை நடத்தாவிட்டால் தோல்வியை ஒப்புக்கொண்டது போல் இருக்கும் என்றார். துபாய் சென்ற பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி விமானத்திலிருந்து இறங்கும் போது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவருக்கு மருத்துவர்கள் கட்டு போட்டு சிகிச்சை அளித்ததோடு 4 வாரங்கள் ஓய்வில் இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளனர். ரஷ்யாவில் அரசு ஆதரவு யுக்ரைன் எல்லையில் உள்ள ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் 8000 வடகொரிய ராணுவ வீரர்கள் இருப்பதாக ஐநா சபை கூட்டத்தில் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சீனாவின் ஆதரவு காரணமாக போர் நீடித்து வருவதாக அமெரிக்கா கூறிய குற்றச்சாட்டை ஐநா சபையிலேயே சீனா மறுத்தது. ஸ்பெயினில் வலன்சியா மாகாணத்தில் 10 ஆண்டுகளில் இல்லாத வகையில் கொட்டிய மழையில் பலியானோர் எண்ணிக்கை 160ஆக உயர்ந்துள்ளது. எதிர்பாராத இயற்கை பேரிடரில் ஏராளமான வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டதோடு வீடுகளுக்குள்ளும் மழை நீர் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்தாவில் உள்ள சமையல் எண்ணெய் தயாரிப்பு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆலை முழுவதும் தீக்கிரையாகி கரும் புகை வெளியேறிய ட்ரோன் காட்சி வெளியாகியுள்ளது. காற்று பலமாக வீசியதால் ஆலையில் கொழுந்துவிட்டு எரிந்த நெருப்பு அருகில் உள்ள வீடுகளுக்கும் பரவியது. ஜெர்மனியில் ஹாலோவின் திருவிழாவில் பேய் வேடமிட்டு மிரட்டியவர்களைக் கண்டு பார்வையாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இருப்பினும் அவர்களோடு புகைப்படம் எடுத்துக் கொண்ட சுற்றுலா பயணிகள் வித்தியாசமான அனுபவமாக இருந்ததாகவும் தெரிவித்தனர். அமெரிக்காவின் ஓரேகான் மாகாணத்தில் உள்ள பண்ணையில் பன்றிகளுக்கு H5N1 எனப்படும் பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளது. இது எளிதில் பரவும் தன்மையுடைய வைரஸ் என்பதால் மாகாணம் முழுவதும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஜப்பான் நாட்டு விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ள மரத்தால் ஆன செயற்கைக்கோள் விரைவில் விண்ணில் ஏவப்பட உள்ளது. இந்த முன்னெடுப்பை தொடர்வதன் மூலம் விண்வெளி மாசு பெருமளவில் குறையும் என்று அந்நாட்டு விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். கோவை சூலூர் அருகே சாலையில் கூட்டமாக நின்று இருசக்கர வாகனங்களில் ஹாரனை ஒலிக்கச் செய்து கூச்சலிட்டு இளைஞர்கள் பட்டாசு வெடித்துள்ளனர். ஒரே மாதிரியான உடைகளை அணிந்து வந்து அவர்கள் அலப்பறை செய்யும் வீடியோ வேகமாக பரவி வருகிறது. ஈரோடு அருகே சித்தோடு சிஎம் நகரில் நேற்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் மீது மது போதையில் இருந்த இளைஞர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். காவலர்களை தாக்கிய 2 பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாழப்பாடி அருகே மது போதையில் மனைவியை கத்தியால் குத்தி கொன்ற பால் வியாபாரி கைது செய்யப்பட்டார். இவர்களது விவாகரத்து வழக்கு 4 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் நடந்து வரக்கூடிய நிலையில் மனைவியை கணவன் கொலை செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏத்தாப்பூர் காவல் ஆய்வாளர் குமரன் அவர்கள் சம்பவ இடத்தில் பிரேதத்தை கைப்பற்றி விசாரணை செய்து இன்று அவரை கைது செய்துள்ளனர்.
சத்தியமங்கலம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட கானகுந்தூர் வனப்பகுதியில் சுருக்கு கம்பி வைத்து கடமானை வேட்டையாடியவரை வனத்துறை கைது செய்தது. அத்தியூரைச் சேர்ந்த பொன்னையன் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சேலம் அருகே இருதரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறு தொடர்பாக 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று இருசக்கர வாகனத்தில் சென்ற விஜய் என்பவரோடு குடிபோதையில் ரகளையில் ஈடுபட்ட கும்பல் விஜய் வீட்டிற்கு செல்வதற்கு பதில் மற்றொரு வீட்டிற்கு சென்று அங்கிருந்தவர்களிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி சிதம்பரேஸ்வரர் கோயிலின் உண்டியலை உடைத்து 1 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கோயில் ஏணியை பயன்படுத்தி உண்டியல் பணத்தை திருடிவிட்டு தப்பிச் சென்ற கொள்ளையர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள பெட்ரோல் பங்கில் மேலாளரை சிலர் தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அவர்கள் போனஸ் கேட்டு தாக்கியதாக கூறப்படும் நிலையில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்துகின்றனர். சென்னை பெரும்பாக்கத்தில் 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கானா பாடகர் தினேஷ் என்பவர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். இன்ஸ்டாகிராமில் சிறுமியோடு பழகி வந்த அவர் சிறுமியை தனியாக இருப்பதை அறிந்து வீட்டிற்கு சென்று அத்துமீறியிருந்தார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பர்கூர் மலைப்பகுதியில் உள்ள தாலக்கரை கிராமத்தில் கஞ்சா செடி வளர்த்தவர் கைது செய்யப்பட்டார். கைதான தாசன் என்பவரிடமிருந்து கஞ்சா செடிகள், கஞ்சா மற்றும் சந்தனக்கட்டை ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். உதவி ஆய்வாளர் என கூறி நாகர்கோவில் நகரில் சுற்றித் திரிந்த போலி உதவி ஆய்வாளர் அபிபிரபா என்பவரை வடசேரி போலீசார் கைது செய்தனர். இப்பகுதியில் இவர் பல்வேறு குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார். தாய்லாந்தின் கடற்கரை நகரமான ஃபுகட்டுக்கு சென்னையிலிருந்து வாரத்திற்கு 3 நாட்கள் நேரடி விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து கோவா, ஜெய்ப்பூர், புனே நகரங்களுக்கு தினசரி சேவைகளை ஏர் இந்தியா நிறுவனம் தொடங்கியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் மானாவரியில் நேரடி நெல் விதைப்பு செய்திருக்கும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தீபாவளி அன்று அரசு நிர்ணயித்த நேரத்தை மீறி பட்டாசு வெடித்ததாக தமிழ்நாடு முழுவதும் விதிகளை மீறியோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் கூடுதல் நேரம் பட்டாசு வெடித்ததாக 27 பேர் மீதும், மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக 33 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சங்கராபுரம் ஊராட்சி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் பட்டாசு வெடித்தவர்களால் கால்பந்து மைதானத்தில் பட்டாசு குப்பைகள் சேர்ந்தது. இதனால் தினமும் பயிற்சி மேற்கொள்ள வருபவர்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகினர். கல்பாக்கம் புதுப்பட்டினத்தில் ஜவுளிக்கடையின் 3வது மாடியில் தங்கியிருந்த கட்டிட தொழிலாளி மனோஜ் என்பவர் சக நண்பர்களோடு மது அருந்தினார். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அவர் மாடி சுவற்றின் மீது அமர்ந்திருந்த போது தவறி கீழே விழுந்ததில் அதே இடத்தில் உயிரிழந்து விட்டார். தீபாவளி தொடர் விடுமுறையால் பழனி முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. பக்தர்கள் வருகை அதிகரிப்பதால் அவர்கள் விரைவாக சாமி தரிசனம் செய்ய கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்து வருகிறது. தஞ்சை பெரிய கோயிலில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1039ஆம் ஆண்டு சதய விழாவுக்கான பந்தல் கால் முகூர்த்தம் விமர்சையாக நடைபெற்றது. வரும் 9, 10ஆம் தேதிகளில் சதய விழா கொண்டாடப்பட உள்ளது. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி மலை நம்பி கோயிலுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை மீண்டும் அனுமதி வழங்கியுள்ளது. கோயிலுக்கு செல்லும் பாதையில் யானைகள் நடமாட்டம் இருந்ததன் காரணமாக நேற்று அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. திண்டுக்கல்லில் சாலைகளில் தேங்கியிருந்த குப்பைகளை தூய்மை பணியாளர்கள் இளைஞர்களோடு சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தமும் அகற்றினார். தீபாவளிக்காக கடைகள் அமைத்து விற்பனையில் ஈடுபட்டிருந்த வியாபாரிகள் குப்பைகளை தெருக்களிலேயே விட்டுச் சென்றிருந்தனர். தீபாவளிக்காக பொதுமக்கள் நேற்று இரவும் பட்டாசுகளை வெடித்ததால் பட்டாசு கழிவுகள் நேற்று ஆங்காங்கே சாலைகளில் குவிந்திருந்தன. இந்நிலையில் நேற்று இரவு மழை பெய்த நிலையில் மழை நீரோடு சேர்ந்து பட்டாசு குப்பைகளும் தேங்கியதால் குப்பைகளை அகற்றுவதில் தூய்மை பணியாளர்களுக்கு சிரமம் ஏற்பட்டது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 7325 கன அடியாக சரிந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 107.88 அடியாக இருக்கும் நிலையில் டெல்டா பாசனத்திற்காக 12000 கன அடி நீரும் கிழக்கு மேற்கு கால்வாய் மூலம் 600 கன அடி நீரும் வெளியேற்றப்படுகிறது. தீபாவளி பண்டிகைக்காக தொடர் விடுமுறையால் கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்துள்ளனர். காலையில் சூரிய உதயத்தை பார்த்து வியந்த அவர்கள் கடலில் குளித்தும் அலைகளோடு விளையாடியும் உற்சாகமடைந்தனர். அமரன் படத்தை பார்த்து பாராட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த படத்தின் தயாரிப்பாளர் கமல்ஹாசன் நன்றி தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் பாராட்டு அமரனின் பெரும் வெற்றிக்கு அறிகுறி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் இன்றைய நவநாகரிக இளைஞர்களின் வாழ்வை சொல்லும் படமாக உருவாகியிருக்கும் திரைப்படம் 2K லவ் ஸ்டோரி. இந்த படத்திற்கு தணிக்கை குழு சான்றிதழ் வழங்கியுள்ளது. இப்படம் டிசம்பர் 13ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது.
அதர்வா நடித்துள்ள நிறங்கள் 3 திரைப்படத்தின் வெளியீட்டு தேதி நாளை மாலை 5:30 மணிக்கு வெளியிடப்படும். துருவங்கள் 16 படத்தின் மூலம் கவனம் பெற்ற கார்த்திக் நரேன் இயக்கியிருக்கும் இந்த படத்தில் சரத்குமார், ரஹ்மான் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிப்பில் உருவாகியுள்ள கேம் சேஞ்சர் திரைப்படத்தின் முதற் பார்வை வரும் 9ஆம் தேதி வெளியாகும் என்று படக்குழு அறிவித்துள்ளது. கியாரா அத்வானி, அஞ்சலி, எஸ்.ஜே. சூர்யா உள்ளிட்டோர் நடிக்கும் இந்த படத்திற்கு தமன் இசையமைக்கிறார். மறைந்த பாடகியும் இசையமைப்பாளருமான பவதாரணி இசையமைத்த கடைசி பாடல் வெளியாகியுள்ளது. புயலில் ஒரு தோனி படத்திற்காக அவர் இசையமைத்த கருகருவா என்ற பாடலை இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ், எம். மானசி ஆகியோர் பாடியிருக்கின்றனர். சினேகன் பாடலை எழுதியுள்ளார். சென்னை வேளச்சேரியில் நிகழ்ந்த சாலை விபத்தில் சின்னத்திரை நடிகர் கார்த்திக்கின் மகன் லித்திஷ் என்பவர் உயிரிழந்து விட்டார். அவர் காரில் அதிவேகமாக சென்றபோது வேளச்சேரியில் சாலையின் நடுவே உள்ள தடுப்புச் சுவரில் மோதியதால் விபத்து நேரிட்டுள்ளது. ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் ஹாப்பி எண்டிங் திரைப்படத்தின் முதற் பார்வை டீசர் வெளியாகியுள்ளது. அறிமுக இயக்குனர் அம்மமுத்து சூர்யா இயக்கத்தில் ரொமான்டிக் காமெடி ஜானரில் உருவாகி வரும் இந்த படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்துள்ளார். பாலிவுட் நடிகர் அஜய் தேவ்கனின் மீண்டும் சிங்கம், யாஸ்மின் இயக்கிய ஃபோல் மாலையா ஆகிய 2 படங்களையும் வெளியிட சவுதி அரேபியா தடை விதித்துள்ளது. சிங்கம் படத்தில் இஸ்லாமியர்கள் குறித்த சர்ச்சை காட்சிகளும், யாஸ்மின் இயக்கிய படத்தில் தன்பாலின ஈர்ப்பு காட்சிகளும் இடம்பெற்றிருப்பதாக அந்த நாடு கூறியுள்ளது. மும்பையில் நடைபெறும் 3வது டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 167 ரன்களை சேர்த்துள்ளது. நியூசிலாந்துடனான டெஸ்ட் தொடரை இழந்திருக்கும் இந்தியா இந்த போட்டியில் ஆறுதல் வெற்றி பெறுமா என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். 2வது மற்றும் கடைசி டெஸ்டில் வங்கதேசத்தை இன்னிங்ஸ் மற்றும் 273 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தென்னாப்பிரிக்க அணி அபார வெற்றியை பெற்றுள்ளது. ஏற்கனவே முதல் டெஸ்டில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றதால் இந்த தொடரை 2-0 என கைப்பற்றியது. 13 அணிகள் இடையிலான 11வது இந்தியன் சூப்பர் லீக் ISL கால்பந்து தொடர் இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் பஞ்சாப் FC அணி 3-2 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடரில் நட்சத்திர வீரர்கள் ஹோல்கர் ரூனே மற்றும் கிரிகோ டிமிட்ரோ ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பிரான்ஸ் நாட்டின் ஆர்த்தரை எதிர்கொண்ட டேனிஷ் வீரர் ரூனே போராடி வெற்றி பெற்றார். அர்ஜென்டினாவில் தொழிலாளர்கள் நடத்திய வேலைநிறுத்தத்தால் போக்குவரத்து முடங்கியது. அரசு கொண்டு வந்த சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு எதிராக விமானம், ரயில் மற்றும் போக்குவரத்து துறை ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். தெற்கு மெக்சிகோவில் முன்னோர்களை வழிபடும் டே ஆஃப் தி டெட் விழாவையொட்டி பொதுமக்கள் மண்டை ஓடுகளை சுத்தம் செய்தனர். உயிரிழந்தவர்களின் சவக்குழியிலிருந்து எடுக்கப்பட்ட மண்டை ஓடுகளை வைத்து வழிபடுவது அந்நாட்டின் மாயன் இன மக்களின் வழக்கமாகும். பிரபல கார்ட்டூன் கதாபாத்திரமான ஹலோ கிட்டி இன்று 50 வயதை எட்டுகிறது. இதனையொட்டி டோக்கியோவில் பிரம்மாண்ட கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனை நடத்திய வடகொரியாவுக்கு தைவான், ஜப்பான் நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த நடவடிக்கை இந்தோ பசிபிக் நாடுகள் மற்றும் மக்களிடையே அமைதியை சீர்குலைக்கும் என்று தைவான் கூறியிருக்கிறது. தேவை ஏற்பட்டால் ஈரானில் எங்கு வேண்டுமானாலும் இஸ்ரேல் ராணுவம் செல்லும் என்று பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரித்துள்ளார். ஈரானின் எந்த பகுதிக்கும் செல்லும் வலிமை இஸ்ரேல் ராணுவத்திற்கு உள்ளதாகவும் அவர் கூறினார். யுக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யாவிற்கு அதிமுக்கிய உபகரணங்கள் வழங்கியதாக 4 இந்திய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் சுமார் 400 நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் கேண்டி தொகுதியில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மனைவி களமிறங்குகிறார். ஜகாரியா தொகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மருமகளிடையே கடும் போட்டி நிலவுகிறது. மும்பையில் உள்ள மாஹிம் தொகுதியில் ராஜ் தாக்கரே மகன் அமித் தாக்கரே நவ நிர்மான் சேனா சார்பில் போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து ஷிண்டே தரப்பு சிவசேனா வேட்பாளராக சதா சர்வசங்கர் மனு தாக்கல் செய்துள்ளார். ஆனால் இவருக்கு ஆதரவு அளிக்காமல் ராஜ் தாக்கரே மகனுக்கு ஆதரவு என்று பாஜக அறிவித்திருப்பது மகாயுதி கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் கிரிக்கெட் விளையாடும் போது பந்து தலையில் பட்டு காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த மாணவி உயிரிழந்து விட்டார். மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த மாணவி தபஸ்யா கடந்த 10 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஆந்திர மாநிலம் ஏலூரில் பைக்கில் பட்டாசு கொண்டு சென்ற போது திடீரென பட்டாசு வெடித்ததில் பைக்கில் சென்றவர் உயிரிழந்தார். மூட்டையாக கொண்டு சென்ற பட்டாசு சாலையில் உரசியதால் தூர்காசி சுதாகர் என்பவர் உயிரிழந்து விட்டார்.
தமிழ்நாட்டில் பட்டாசு விபத்துகளால் தீக்காயமடைந்த 20 பேர் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 3வது ஆண்டாக தீபாவளிக்கு உயிரிழப்பு இல்லை என்றும் அவர் கூறினார். வத்தலகுண்டு அருகே வெடிக்கு பதில் செடி, வெடிப்பந்துக்கு பதில் விதைப்பந்து என வித்தியாசமாக தீபாவளி கொண்டாடியது வரவேற்பை பெற்றுள்ளது. விருவீடு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் செடிகளை நடவு செய்து தரிசு நிலங்களில் விதைப்பந்துகளை வீசி விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே தனியார் பள்ளி ஆசிரியரிடம் தாலி செயின் பறித்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 2 பேரிடம் இருந்து தாலி செயின், இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருச்செந்தூரில் இரவில் நாழிக்கிணற்றிலிருந்து ஐயா கோவில் வரை 500 மீட்டர் தொலைவுக்கு கடல் உள்வாங்கி காணப்பட்டது. இருப்பினும் பாசி படிந்து தென்பட்ட பாறைகள் மீது வெடி வைத்து பொதுமக்கள் சிலர் பயமின்றி தீபாவளியை கொண்டாடினர். கொடைக்கானல் பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை இன்றும் தடை விதித்துள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக என்று கூறி முன்னறிவிப்பின்றி இந்த தடை விதித்ததால் நேற்று தீபாவளி விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். அழகின் மொத்தம் நீயா, நீ நியூட்டன் விதியா, உந்தன் நேசம் எது வினையா, நீ 1000 வில் திரட்டிய புன்னகையா. அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கிள்ளாதே. செய்திகள் வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ. விடியம் ஃபார் தி ஜாய் ஆஃப் குக்கிங் வோக் V1. ஆச்சி ராயல் குலாப் ஜாமுன் மிக்ஸ் 1+1 ஆஃபர். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். இனி ஒவ்வொரு வீடும் KAH டைல்ஸ் வீடாகட்டும். மகா சிமெண்ட்ஸ் பில்டட் ஸ்ட்ராங். மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில், மில்கி மிஸ்ட் பன்னீர், மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் GRP கீ நெய். அந்த டாடா பிளே டீலர் பையனுக்கு நீங்க தானே காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி கொடுத்தீங்க? ஆமா. அந்த கனெக்ஷனை வச்சு கேட்டு பாருங்களே, நமக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் கிடைக்குமான்னு. வீணா, ஒரு நிமிஷம். எந்த கனெக்ஷனும் தேவையில்லை. இப்ப டாடா பிளேல தராங்க தமாகா ஆஃபர். 3000 ரூபாய் கட்டினா HD செட் டாப் பாக்ஸ், டிஷ், ரிமோட் எல்லாமே ஃப்ரீ. நீங்கள் கேள்விப்பட்டது சரிதான். 3000க்கு டாடா பிளேயோட பாக்ஸ், டிஷ் மற்றும் ரிமோட் இலவசம். எனவே உங்களுக்கு பிடித்த சேனல்களை 3000 ரீசார்ஜ் பேலன்ஸ் முழுமையாக முடியும் வரை பாருங்கள். இந்த கனெக்ஷனுக்கு வேற எந்த கனெக்ஷனும் தேவையில்லை. இப்போ என்ன பண்ணலாங்கற? வந்தது விழா காலம், ஒன்றாகி எல்லோரும் கொண்டாடும் சந்தோஷம். உள்ளங்கள் ஒன்றாகும் திருநாளை கொண்டாட கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. ஒரு ஒளிஞ்சிருக்கிற கரப்பான் கூட சுற்றுச்சூழலை மோசமாக்கலாம். அதனால பயன்படுத்துங்கள் சிவப்பு ஹீட். இது ஒளிந்திருக்கும் கரப்பான்களையும் வெளியே இழுத்துக் கொள்ளும். சிவப்பு ஹீட் ஒளிந்திருக்கும் கரப்பான்களை வெளியே இழுத்துக் கொள்ளும். உங்க தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விக்கணும்னா மேக்ஸ். எங்களை சுத்தி எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் எங்க ஸ்லீப் ஜீரோ டிஸ்டர்பன்ஸ்ல. ட்ரீம் அண்ட் ஸ்லீப் mattresses. Invest in Muthoot Mini NCDs and earn an effective annual yield of 10.50% on your investment in Series 7 with cumulative interest payment after 66 months. To know more, call us now on 1800-2700-212. Investors should carefully read the prospectus dated 23rd October 2024, available on website of the company at www.muthootmini.com, and refer to risk factors on page 16 in the prospectus before making an investment decision. No mess, no fuss. Cut it, clip it, cook it. No mess, no fuss. Change it, clean it. No mess, no fuss. Vidium Vogue. Maintenance-free, cool cooktops. Vidium for the joy of cooking. உங்க ட்ரீம் அண்ட் ஸ்லீப் மேட்ரஸில் buy one get one ஆஃபர் வசந்த் & கோ மற்றும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். பாத்தியா 50 ரூபீஸ் கேஷ்பேக் வந்துருச்சு. அம்மா, மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் வாங்கு, 50 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும். அது மட்டும் இல்லப்பா, நிறைய அதிர்ஷ்டசாலிகளுக்கு 500 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி ஸ்கிராட்ச் கார்டுல இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க, 50 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. எல்லாரும் சொல்றாங்க
நம்ம ஊர் கடந்த 5 வருஷத்துல ரொம்பவே மாறி இருக்குன்னு. உண்மையாவா? வீதிகள்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு, ஆனா மக்களோட பரபரப்பு இன்னும் மாறவே இல்லை. மல்லிப்பூவோட விலை தான் கூடியிருக்கு, ஆனா வாசம் அப்படியே இருக்கு, இன்னும் மாறவே இல்லை. நவீன காலத்திற்கு ஏற்ப மக்கள் மாறினாலும் நம்ம பாஷை, அந்த பாசம் என்றும் மாறவே இல்லை. இப்படி மாறியும் மாறாம இருக்கிற நம்ம ஊருக்கு புதிய மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நவீன தொழில்நுட்பம், டாப் டாக்டர், உலகத்தரம் வாய்ந்த வசதிகள், இது எல்லாமே உங்க கை கெட்டும் வெளியே. அதோடு மீனாட்சி அளிக்கும் பராமரிப்பும் அன்பும் என்றும் மாறவே இல்லை. பல தலைமுறைகளா உங்க கூட இருக்கும், என்றும் கூடவே இருப்போம். இந்த தீபாவளிக்கு புது வாஷிங் மிஷின் வாங்க போறீங்களா? திங்க் வாஷிங் மிஷின், திங்க் பூர்விகா. புது வாஷிங் மிஷினுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸ், பழைய வாஷிங் மிஷினுக்கு பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ். வாஷிங் மிஷின்னாலே பூர்விகா தான். சென்னையில் 156 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் என்பது அகற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. சென்னையில் தீபாவளி நாளில் நேற்று மட்டும் 156.48 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் குப்பைகள் என்பது அகற்றப்பட்டிருக்கிறது. கழிவுகளை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னையில் தீபாவளி நாளான நேற்று மட்டும் 156.48 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றம் செய்யப்பட்டிருப்பதாக மாநகராட்சி தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்ட நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் உற்சாகமாக தீபாவளியை பட்டாசு வெடித்து கொண்டாடிய நிலையில் அந்த பட்டாசு கழிவுகள் என்பது அகற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 156 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து பட்டாசு கழிவுகளை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றி வருவதாகவும் மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் பட்டாசு கழிவுகளை அகற்றக்கூடிய பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இதுவரை 156.48 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றம் செய்யப்பட்டுள்ளது. இன்றைய செய்திகள் அனைத்தையும் வழங்குவோர் ரீமன் ஸ்லீப் மேட்ரஸஸ் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர், மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மகா சிமெண்ட் பில்ட் ஸ்ட்ராங், மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட் மற்றும் இனி ஒவ்வொரு வீடும் KAG ஸ்பீடாகட்டும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. இனி ஒவ்வொரு வீடும் KAG வீடாகட்டும் மற்றும் சுவைமணம் நிறைந்த அஜந்தா பாக்கு. வணக்கம், இது FIR. நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி குறித்த தொகுப்புகளை பார்க்கலாம். நாகர்கோவிலில் காதலுக்காக போலி உதவி ஆய்வாளராக மாறிய பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். ரயிலில் தொடங்கிய காதல் ஜெயிலில் முடிந்ததன் பின்னணி என்ன? நாகர்கோவில் அருகே 34 வயது இளம்பெண் 24 வயது இளைஞரை காதலித்ததுடன் அவரை திருமணம் செய்ய போலீசாக மாறி கைது செய்யப்பட்டுள்ளார். ரயிலில் தொடங்கிய காதலுக்காக இளம்பெண் ஜெயிலுக்கு போன பின்னணி என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இளம்பெண் ஒருவர் உதவி ஆய்வாளர் என கூறி நாகர்கோவில் பகுதியில் பைக்கில் வலம் வந்தார். அவர் மீது சந்தேகமடைந்த காவல்துறை அதிகாரிகள் அவர் குறித்து விசாரிக்க தொடங்கினர். அதில் சில இளைஞர்கள் அவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைத்ததுடன் ஃபேஸ்புக்கிலும் பதிவேற்றம் செய்தனர். அந்த புகைப்படங்களை பார்த்ததும் அவர் போலீஸ் என்பதை காவல்துறையினர் கண்டறிந்தனர். இதையடுத்து உதவி ஆய்வாளர் சீருடையில் பைக்கில் சுற்றி கொண்டிருந்த பெண்ணை பிடித்து விசாரித்தனர். அதில் அவர் பெயர் 34 வயது அபி பிரபா என்பதும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்துள்ளது. அபி பிரபா சென்னைக்கு ரயிலில் சென்றபோது நாகர்கோவில் பள்ளிவிளை பகுதியைச் சேர்ந்த 24 வயது சிவா என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் நட்பு காதலாக மலர்ந்துள்ளது. தனக்கும் 24 வயது ஆவதாக பொய் சொல்லி சிவாவை காதலித்து வந்துள்ளார் 34 வயது அபி பிரபா.
இதற்கிடையே தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி சிவாவை வற்புறுத்தியுள்ளார் அபிபிரபா. அதற்கு அரசு பணியில் இருக்கும் பெண்தான் வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்துவதாக தெரிவித்ததுடன் அதற்காக ஒரு திட்டமும் வகுத்துக் கொடுத்துள்ளார். அதன்படி அபிபிரபாவுக்கு காவல்துறையில் உதவி ஆய்வாளர் சீருடைகளை தைத்து கொடுத்ததுடன் உதவி ஆய்வாளராக நடிக்கும்படி ஐடியா கொடுத்துள்ளார். அதன்படி நாகர்கோவிலுக்கு எஸ்ஐ கெட்டப்பில் வந்த அபிபிரபா பள்ளி விலை பகுதியில் உள்ளவர்களிடம் தான் சென்னையில் குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளராக இருப்பதாகவும் விரைவில் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பணி மாறுதலாகி வரவுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து அப்பகுதி இளைஞர்கள் அபிபிரபாவுடன் நின்று செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைத்துள்ளனர். அபிபிரபா போட்டிருந்த சீருடையில் வலது பக்கம் வைக்க வேண்டிய பெயரை இடது பக்கம் வைத்திருந்தார். சீருடைகளில் இருந்த ஸ்டார்களும் இடம் மாறியிருந்தன. அவர் சீருடை அணிந்திருந்ததை வைத்தே அவர் போலி எஸ்ஐ என்பதை போலீசார் கண்டறிந்தனர். உடனடியாக வடசேரி போலீசார் அபிபிரபாவை அதிரடியாக கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் இவருக்கு திருமணமாகி விவாகரத்து ஆகியதும் 10ஆம் வகுப்பு கூட தேர்ச்சி பெறாததும் தெரிய வந்தது. இதையடுத்து அபிபிரபா மற்றும் அவருக்கு ஐடியா கொடுத்த சிவா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் எஸ்ஐ என கூறி பணம் வசூல் செய்துள்ளாரா அல்லது வேறு மோசடிகளில் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. தலைமறைவாக உள்ள சிவாவை போலீசார் தேடி வருகின்றனர். தனக்கு விவாகரத்தானதை மறைத்து தன்னை விட 10 வயது குறைவான இளைஞரை திருமணம் செய்ய போலி போலீஸாக மாறிய இளம்பெண் கைதான சம்பவம் நாகர்கோவிலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊத்தங்கரை அருகே தீபாவளி நாளில் அண்ணன் மற்றும் அவரது மனைவியை தம்பி மற்றும் அவரது மனைவி சேர்ந்து வெட்டி கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரட்டை கொலைக்கு காரணம் என்ன? ஊத்தங்கரை அருகே புது வீடு கட்டும் இடத்தில் தீபாவளி கொண்டாட சென்ற அண்ணன் மற்றும் அவரது மனைவியை தம்பி மற்றும் அவரது மனைவி சேர்ந்து வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மரத்தை வெட்டிய தகராறு ஆட்களை வெட்டும் அளவிற்கு சென்றது எப்படி? கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கே பாப்பாரப்பட்டி ஊராட்சி உள்ளது. அங்குள்ள மோட்டூர் தலைவாசல் நகரில் மாரிமுத்து மனைவி ருக்மணியுடன் வசித்து வந்தார். அருகே அவரது தம்பி முருகன் மனைவி சிவரஞ்சனியுடன் வசித்து வருகிறார். தம்பி முருகன் வீட்டில் உள்ள மரத்தை வழிப்பாதைக்கு இடையூறாக இருந்ததால் அண்ணன் மாரிமுத்து வெட்டி உள்ளார். அப்போது மாரிமுத்துவுக்கும் உடன் பிறந்த தம்பி முருகனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக 3 மாதத்திற்கு முன் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாரிமுத்து அரசு தொகுப்பு வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்துள்ளார். புது வீடு கட்டப்பட்டு வரும் இடத்தில் குடும்பத்துடன் தீபாவளியை கொண்டாட மாரிமுத்து திட்டமிட்டுள்ளார். இதற்காக மனைவி ருக்மணி மற்றும் 8-4 வயதுடைய 2 பெண் குழந்தைகளுடன் பைக்கில் சென்றுள்ளார். அப்போது மாரிமுத்து சென்ற இருசக்கர வாகனத்தை அவரது தம்பி முருகன் மற்றும் தம்பி மனைவி சிவரஞ்சனி மறித்து அந்த வழியாக செல்லக்கூடாது என கூறி தகராறு செய்துள்ளனர். ஒரு கட்டத்தில் தகராறு முற்றி அண்ணன் மற்றும் அவரது மனைவியை தம்பி மற்றும் அவருடைய மனைவி சேர்ந்து குழந்தைகள் கண்முன்னே சரமாரியாக வெட்டி உள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த மாரிமுத்து மற்றும் ருக்மணி சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தனர். இது தொடர்பாக ஊர் மக்கள் சாம்பல்பட்டி காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த சாம்பல்பட்டி ஊத்தங்கரை காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து சாம்பல்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தனிப்படை அமைத்து தலைமறைவான கொலையாளிகளை தேடி வருகின்றனர். தீபாவளி நாளில் பாதை தகராறில் அண்ணன் மற்றும் அவரது மனைவியை தம்பி மற்றும் அவரது மனைவி சேர்ந்து வெட்டி கொலை செய்த சம்பவம் ஊத்தங்கரை பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. திருவள்ளூர் அருகே இளைஞர் மாயமான வழக்கில் அவர் ஆந்திராவில் வெட்டி கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம் 2 மாதங்களுக்கு பிறகு தெரிய வந்துள்ளது.
இளைஞர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து கொலையாளிகள் 3 போலீசார் கைது செய்தது எப்படி? திருவள்ளூர் அருகே காணாமல் போனதாக தேடப்பட்ட இளைஞர் திருநங்கை உள்ளிட்ட 5 பேரால் கொலை செய்யப்பட்டு ஆந்திராவில் புதைக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. போதை தகராறு கொலையில் முடிந்ததா? திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையைச் சேர்ந்தவர் கட்டுமான பணியாளர் 19 வயது தினேஷ். இவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி காணாமல் போனார். அவரின் செல்போன் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்ததால் பெற்றோர், உறவினர்கள், நண்பர்களிடம் விசாரித்தும் அவர் பற்றிய தகவல் எதுவும் தெரியாமல் இருந்தது. இதனால் மகனை கண்டுபிடித்து தரக்கோரி பெற்றோர் ஊத்துக்கோட்டை காவல் நிலையத்தில் கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி புகார் அளித்தனர். போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அதே பகுதியில் வாடகை வீட்டில் குடியிருக்கும் ஆகாஷ் என்ற சிறுவனுடன் கடைசியாக பார்த்ததாக பொதுமக்கள் தெரிவித்தனர். போலீசார் சிறுவனை அழைத்து விசாரணை மேற்கொண்டதில் காணாமல் போன தினேஷ் பற்றி போலீசாருக்கு அதிர்ச்சி தகவல் கிடைத்துள்ளது. தினேஷ் அவருடைய நண்பர்களான ஊத்துக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 21 வயது காமேஷ், 24 வயது கார்த்திக், ஒரு சிறுவன் ஆந்திர மாநிலம் நாயுடுபேட்டையைச் சேர்ந்த 22 வயது நாகேஷ் என்கிற நாகா மற்றும் ஒரு திருநங்கை என 6 பேரும் கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி மதுபானம் வாங்கிக் கொண்டு ஆந்திர மாநிலம் சென்னேரி கிராமத்தில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான கால்வாய் புறம்போக்கு நிலத்திற்கு சென்று மது அருந்தி உள்ளனர். அப்போது தினேஷ் மதுபோதையில் தகராறு செய்ததால் அவர்கள் சேர்ந்து தாக்கி கொலை செய்து புதைத்து விட்டதாக சிறுவன் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து சடலம் புதைக்கப்பட்ட இடத்திற்கு ஊத்துக்கோட்டை போலீசார் சிறுவனை அழைத்துச் சென்று ஆய்வு செய்தனர். சம்பவம் நடந்தது ஆந்திர மாநில எல்லை என்பதால் சத்தியவேடு வட்டாட்சியர் சுப்பிரமணிக்கும் எல்லைக்குட்பட்ட சத்தியவேடு போலீசாருக்கும் ஊத்துக்கோட்டை போலீசார் தகவல் அளித்து கடிதம் அளித்திருந்தனர். இந்நிலையில் நேற்று புதைக்கப்பட்ட தினேஷின் உடலை சத்தியவேடு வட்டாட்சியர் சுப்பிரமணி மற்றும் ஆந்திர மாநிலம் சத்தியவேடு போலீசார் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டது. எலும்பு கூடாக இருந்த தினேஷின் உடலை போலீசார் கைப்பற்றி அதே இடத்தில் திருவள்ளூர் அரசு மருத்துவமனை தடயவியல் மருத்துவர் சரவணகுமார் பிரேத பரிசோதனை மேற்கொண்டார். தோண்டி எடுக்கப்பட்ட பிரேதம் தினேஷின் உடல்தானா என்பதை கண்டறிய DNA பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இவ்வழக்கில் தொடர்புடைய கார்த்திக், நாகேஷ் என்ற நாகா ஆகிய 3 போலீசார் கைது செய்து ஊத்துக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். சிறுவனை சென்னை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். அப்பா பைக் எடுக்கிறதுனா தம்பி அண்ணன் திட்டுவாங்க. நான் பீன்ஸ் அரிஞ்சின்னு இருந்தேன். அம்மா அப்பா சம்பாரிச்சாரு, நீ தானே வாங்கி தருவ, அப்பா பைக் எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நின்று கையை ஆட்டினா அவ்வளோதான். வருவான்னு நான் கோயில் அனுப்பேன். என் பையன் வரலன்னு டெய்லி கோயிலுக்கு தான் போவேன். அவ்வளோதான். நான் யார் மேலே எதுவுமே என்னம்மா பண்ணிட்டாங்க? என்ன பண்ணாங்க எனக்கு தெரியலையே. பார்த்தாங்களா? ஒன்றும் தெரியாது, யாரும் எனக்கு ஒன்றும் சொல்லல. ஃபுல்லாக தேடிட்டு தான் வரோம். இங்கே இருக்கான், அங்கே இருக்கான், இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தான் இப்போ எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பாடி? அவங்க பாடி அந்த சைடு பின்னாடி சென்னேரி. எந்த ஊருக்கு? பின்னாடி தான் ஏறி பின்னாடி. எனக்கு தெரியாது அது எப்படி இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னு தெரியல. யாரோ சைன் போட்டு 3 மாசமா காணோம். தேடி கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கங்கே கொடுத்து இது பண்ணாங்க. அப்புறம் தெரியல. இப்போ யாரோ தகவல் கொடுத்ததுனால ஏதோ ஒரு பையன் சொன்னதுனால எப்படியோ லிங்க் பண்ணி போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ஊசி போட்டு அவ்வளோ ஓட்டமாக கொண்டு இருக்கிறாங்க. ஃபாஸ்ட்டாக அவங்க உயிர் எடுக்கலாமா சொல்லு? ஒரு தாய் வயிறு கொதிக்காதா? அவங்க கூட கொதிக்கணும், அவங்க கூட உயிர் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளி காமேஷ், தினேஷ் கொலைக்கு பிறகு வேறொரு வழக்கில் கைதாகி புழல் சிறையில் உள்ளனர். அவரை கைது செய்து காவலில் எடுத்து போலீசார் விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். மது போதையில் தான் தினேஷை கொலை செய்தார்களா அல்லது தினேஷை கொலை செய்யும் நோக்கத்துடன் அழைத்து சென்று அதிக மது போதையில் தள்ளி கொலை செய்தார்களா என விசாரிக்க உள்ளனர். அதே போன்று தலைமறைவாக்கி உள்ள திருநங்கையையும் போலீசார் தேடி வருகின்றனர். ஊத்துக்கோட்டை பகுதியில் காணாமல் போனதாக 2 மாதமாக தேடப்பட்டு வந்த இளைஞர் நண்பர்களாலேயே கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சென்னையில் வீடு புகுந்து மர்ம நபர் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இன்ஸ்டாவில் அறிமுகமான நபரே மாணவியை வன்கொடுமை செய்தது தெரிய வந்துள்ளது.
இன்ஸ்டா நண்பரான கானா பாடகரை மாணவி காட்டிக் கொடுக்க மறுத்த நிலையில் போலீஸ் கண்டுபிடித்தது எப்படி? என் நைட்டு கோவப்பட்டு பார்த்தா அக்கா கத்தி பறக்கண்டா, அந்த கத்தி இல்ல என் ஜானு மச்சான் வித்த இருக்குண்டா. இங்கெல்ல வந்து சீன் அடிச்சாரு, வட சென்னையில் இடம் பிடிச்சாரு. யாரு ரோசமான மிசக்கார ஜானு மச்சான் வேணும், உன்னை பத்தி பட போற கானா காண்டு நானும். சென்னை புறநகரில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கானா பாடகர் தினேஷ் என்ற காண்டு தினேஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். மாணவியுடன் இன்ஸ்டாவில் பழகி அவரது தாய் வெளியில் சென்ற நேரத்தில் வீட்டுக்குள் நுழைந்து அத்துமீறியவர் சிக்கியது எப்படி? சென்னை புறநகரில் வசித்து வருபவர் பள்ளி ஆசிரியை ஒருவர். கணவரை பிரிந்து வாழும் இவர் 15 வயது மகள் மற்றும் மகனுடன் வசித்து வருகிறார். தாய் பணியாற்றும் அதே பள்ளியில் இருவரும் படித்து வருகின்றனர். கடந்த 25ஆம் தேதி வீட்டு பாடம் செய்ய வேண்டும் என கூறி மாணவி பள்ளிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்துள்ளார். இந்நிலையில் பிற்பகலில் வீட்டு வாசலில் அழுதவாறு கைகளில் வெட்டுக்காயங்களுடன் இருந்துள்ளார். அதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் தாயை செல்போனில் அழைத்து தகவல் தெரிவித்துள்ளனர். அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தாய் பள்ளியிலிருந்து அவசரமாக வீடு திரும்பியுள்ளார். தாயை கட்டிப்பிடித்து கதறி அழுத சிறுமியிடம் என்ன நடந்தது என தாய் விசாரித்துள்ளார். தண்ணீர் கேட்பது போல் வந்த மர்ம நபர் ஒருவர் தன்னை பலமாக தாக்கியும் பிளேடால் கைகளை அறுத்து மிரட்டியும் பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு சென்றதாக கூறியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தாய் பெரும்பாக்கம் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். சென்னையின் புறநகரில் பல வீடுகள் உள்ள பகுதியில் பட்டப்பகலில் வீட்டில் தனியாக இருந்த 15 வயது சிறுமியை மர்ம நபர் ஒருவர் வீடு புகுந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக வந்த புகாரை கேட்டு போலீசாரும் அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக சுற்றுவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு உஷார்படுத்தப்பட்டனர். உயர் காவல் அதிகாரி